ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி அரி ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸில் எப்படி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 இன்ச்சு ஹைட்டில் வந்து இன்னொரு லைன் வந்து நம்ம போட போகிறோம். 1/2 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து போடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம த்ரெட் ஒர்க்கில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதில் வந்து போட போகிறோம். ஆனால் அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணோம். அதாவது கீழேருந்து த்ரெட் எடுப்போம், ஒரு லாங் செயின் மேலே பார்க்க போடுவோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் கீழே ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடுவோம். இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஆனால் இந்த பீட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸில் நம்ம அந்த ஃப்ளாட் லோடிங்கை வந்து கிராஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது இங்கேருந்து நம்ம கிராஸாக போய் மேலே போயிட்டு ஒரு செயின் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு, மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக்கா, இதை வந்து கிராஸாக தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் பாலிஸ்டர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம துணி தப்போம் பார்த்திங்களா, அந்த த்ரெட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீடில் பார்த்திங்கன்னா, அந்த சுகர் பீட்ஸை லோட் பண்ணுறதுக்கு வந்து அந்த வுட் நீடில் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இந்த நீடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா பெண்ட் ஆகும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரிங்களா? அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பெண்ட் ஆகுது அப்படின்லாம் கிடையாது. நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அந்த பீட்ஸ் நீடில் இருக்குது பார்த்திங்களா, அதை விட இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் சுகர் பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இந்த வெறுமனையாக இந்த த்ரெட்டை எப்படி நீங்கள் வந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது அந்த ஷார்ப்பாக மேலே வருது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்பாக வர இடத்துலேருந்து நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு புள்ளி கீழே தள்ளி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்து அவுட்டரில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே கூட இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் பீட்ஸை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெறுமனியாக அந்த பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக அந்த செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் ஸ்லாண்டிங்காக கீழே கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டுடணும். சரிங்களா? இது வந்து வீடியோ சரியாக தெரியல. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எப்படி சுகர் பீட்ஸில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜரி த்ரெட்டால் நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். சரிங்களா? பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா எங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் எங்கேருந்து ஸ்டிச் பண்ணேன்னு பாருங்கள். அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டிச் பண்ணலை, ஒரு புள்ளி போல் நான் கீழே இறக்கி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கப்புறம் பேக்கில் இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு பீட் போட்டு லோட் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்டிச்சை நம்ம ஜரி த்ரெட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டுட்டு குட்டி லாக்கை மட்டும் இந்த ஜரி த்ரெட்டுக்கு வெளியில் போய் லாக் பண்ணணும். ஓகேவா? மறுபடியும் அந்த த்ரெட்டை ஸ்லாண்டிங்காக பேக்கில் கொண்டு வந்துட்டு அந்த ஜரி த்ரெட்டுக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக்கை மட்டும் தான் வெளியில் போகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் போடும்போது 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணுங்க. 3 பீட்ஸ் லோட் பண்ணிட்டு அந்த ஜரி த்ரெட்டுக்குள்ளேயே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஜரி த்ரெட்டுக்கு வெளியில தான் குட்டி லாக் வந்து போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பேக்கில் வரும்போது அந்த சுகர் பீட்ஸ் லோட் பண்ணாமல் அந்த த்ரெட்டை சும்மா தான் கொண்டு வரணும். சரிங்களா? கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பீடு லோட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு லைனில் ஒரு சுகர் பீட்ஸ் போட்டிங்களா, செகண்ட் லைனில் 3 சுகர் பீட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க, தேர்ட் லைனில் வந்து 5 சுகர் பீட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. இந்த 5 சுகர் பீட்ஸு தான் அடுத்தடுத்த லேயர்லேயும் வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஷார்ப் எட்ஜஸ், அதில் வந்து ஃபஸ்ட்டு லைனில் வந்து 3 பீட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள லேயரில் எத்தனை சுகர் பீட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதே சுகர் பீட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் வரும். சரிங்களா? லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 3 சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் 1 சுகர் பீட்ஸாக முடியும். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதில் வந்து ஏமா கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா?
அந்த கீழே அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த லைன் வந்து அதே மாதிரி 5 சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கமாக போட்டு ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் அந்த சுகர் பீட்ஸ் வந்து திருகிட்டு இருக்காமல் ஸ்லாண்டிங்காக அழகாக இருக்கும். சரிங்களா? இப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக வராது. ஓகேவா? ஒரு மாதிரி இங்கே பாருங்கள் திருகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த மாதிரி கீழே ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக கிராஸாக நேராக தான் போகணுமே தவிர ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதாவது நெருக்கமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம் விட்டு கிளாத்தை கலட்டும் போது இன்னும் அந்த கிளாத் வந்து சுருங்க தான் செய்யும். அப்படிங்கும்போது சுகர் பீட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கிளாத்து சுருங்கினாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி ஃப்ரேமில் இருக்கும்போது ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கிளாத்துமே அவ்வளோவா உங்களுக்கு சுருக்கம் கொடுக்காது. சரி, அதே மாதிரி குட்டி லாக்கு மட்டும் தான் நான் வெளியில் போடுறேன். பெரிய செயினை வந்து நம்ம வெளியில் போடலை. சரிங்களா? அப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து நீட்டாக இருக்காது. அதனால பெரிய செயின் மட்டும், அதாவது சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் வந்து போடுவீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஜரி த்ரெட் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு குட்டி லாக்கை மட்டும் வெளியில் போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி ரிட்டன் வரும்போது அந்த த்ரெட்டில் வந்து சுகர் பீட்ஸ் லோட் பண்ணக்கூடாது, எம்டியாக தான் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு மேலே போய் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஒரு தடவை கீழேருந்து சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு மேலே போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலேருந்து சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து பார்க்க நீட்டாக வராது, ஒரு மாதிரி திருகிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக அந்த கார்னர் சைடு வந்தாச்சு. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ, அதாவது 1 பீட் 3 பீட் அதுக்கப்புறம் 5 பீட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி எண்டிங் சைடுமே 5 பீட் 3 பீட் 1 பீடாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ஷார்ப் பேஜஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி லாஸ்ட்டுமே உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஒரு அந்த பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு அழகாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் 1 பீடு லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்டு நாட் போடுற எடுத்துருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த பாக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு கேப்பாகவும் இல்லை, அதேமாதிரி நெருக்கமாகவும் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட்ஸ் போட்டேன், அடுத்தாப்பில் ஒரு 3 சுகர் பீட்ஸு, அடுத்தாப்பில் ஒரு 5 சுகர் பீட்ஸ்னு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்களும் எல்லாத்துலேயும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஆனால் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச் ஹைட்டில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சுகர் பீட்ஸ் வந்து ஃபஸ்ட் அந்த கார்னரில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ், அடுத்த ஒரு 3 சுகர் பீட்ஸ், அடுத்த ஒரு 5 சுகர் பீட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைன் ஃபுல்லாமே 5 சுகர் பீட்ஸாக தான் போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வந்து 3 சுகர் பீட்ஸ் 1 சுகர் பீட்ஸ் அப்படின்ட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் 1/4 இன்ச் ஹைட்டில் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா வரும். சரிங்களா? மித்த இடத்துல அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து இது ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவுட்டர் லைனில் வந்து செரி த்ரெட்டால் ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் இன்னும் அழகாக வந்து இந்த ஸ்டிச் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ்லேயும் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டிசைனில் வந்து எப்படி நீங்கள் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நிறைய மெத்தடில் வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 மெத்தடில் உங்களுக்கு லீஃப் டிசைன் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து நம்ம லீஃப் டிசைன்லேயுமே நம்ம போடலாம். அதாவது நம்ம த்ரெட் ஒர்க்கில் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயுமே நம்ம பீடு யூஸ் பண்ணி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போடலாம். அதே மெத்தட் தான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஆனால் அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஜரி த்ரெட்டால் நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து எண்டு நாட் வந்து அதிகமாக போடாதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல எண்டு நாட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது லேட் ஆயிரும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எண்டு நாட் போடாமலேயே அந்த டிசைன் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்க பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த த்ரெட்டை வந்து எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்னுமே நான் எங்கேயுமே எண்டு நாட் வந்து போடலை.
எங்கேயும் எண்டு நாட் போடாமலே அந்த ஃப்ளவர் ஃபுல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் இந்த லீஃப் எல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணாலுமே மேக்ஸிமம் இதில் இல்லை எதில் ஸ்டிச் பண்ணாலுமே மேக்ஸிமம் வந்து எண்டு நாட் போடாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எண்டு நாட் வந்து ஸ்ட்ராங்காக போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாமே அந்த த்ரெட்டை வந்து பிரிஞ்சுட்டு வரும். இல்லைன்னா பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து அப்படியே பிரிந்துட்டே வரும் பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இடத்துல வந்து எண்டு நாட்டை வந்து எப்படியாவது ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா, ஆனால் மெயினான இடத்துலனா நீங்கள் எண்டு நாட் போடுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு இமேஜில் ஏதாவது போட போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்புறம் வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் லெவலில் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அது எப்படி வரும் அப்படின்னா அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அடியில் எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பைப்பிங் த்ரெட் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு மேலே இந்த சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணுவோம். சரிங்களா, அந்த மாதிரி கொடுப்போம். நெக்ஸ்ட் இந்த லீஃபில் வந்து இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்து எம்போஸ்டாக அந்த ஃப்ளவர் 3D எஃபெக்டில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா, இது ஃபுல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வரும். அதனால் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சுகர் பீட்ஸில் வந்து கலர் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். இந்த மாதிரி கலர் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்து கையில் வச்சு தேய்ச்சி பாருங்கள், அந்த கலர் வந்து ஃபேட் ஆகும். ஓகேவா, இதை வந்து வாஷ் பண்ணாமலே இப்படி கை வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு ஃபேட் ஆகுது அப்படின்னா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் கலரே இருக்காது. நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத தெரியாது, அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால தான் இந்த கலர் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலரும் பாருங்கள், இதுவுமே உங்களுக்கு ஃபேட் ஆகும். ஆனால் அந்த ப்ளூ கலர் மாதிரி உங்களுக்கு அவ்வளோவா ஃபேட் ஆகாது. சரிங்களா, ஓரளவுக்கு லைட்டாக தான் ஃபேட் ஆகும். உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்காமல் லைட்டாக அந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதுவும் போயிடும், வாஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்து நீங்கள் வந்து இமேஜ் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரே கலர் கோல்டன் கலராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் சுகர் பீட்ஸ் வாங்கி நீங்கள் அதுக்கு நம்ம இமேஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த ரெட் கலர் சுகர் பீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா, ஓரளவுக்கு நம்ம இந்த சுகர் பீட்ஸ் வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வாஷ் பண்ணால் போக தான் செய்யும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இந்த 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் பாக்கெட்டில் கிடைக்காது, இது வந்து ஒரு பெரிய பாக்கெட்டில் இருக்கும், உங்களுக்கு லூஸில் வந்து தருவாங்க. சரிங்களா, அதனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரில் சென்டரில் ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண போகிறேன். மித்த இடத்துல ஒவ்வொரு மெத்தடில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இப்போ இதில் கிராஸ் அப்படின்னா இதில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயுமே நம்ம ஆப்போசிட் சைடு கிராஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பாதி பாதியாக நம்ம வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் வந்து மேலே பெருசாகவும் கீழே ஒடுக்கமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த லீஃப்லேயும் 2 மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாலிஸ்டர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், கோல்டன் கலரில். அதே த்ரெட்டை வச்சு தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்து பேக்கில் ஒரு சின்ன செயின் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த லைனில் வந்து 3 பீட்ஸாக லோட் பண்ண முடியுது, அதனால் 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 பீட்ஸ் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு ரிட்டன் மேலேயே பார்த்து கொண்டு போயிட்டு அங்கே ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் வந்து போடுறோம். ஓகேவா, இப்போ இதில் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 6-7 பீட்ஸ் கிட்ட வருது. அதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம போன இதில் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணியிருப்போம், இதில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா, சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மீதி பீடை வந்து நம்ம லோட் பண்ணணும். அதாவது 5 பீட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 5 பீட்டுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து எங்கேயுமே நகராமல், அந்த பீடு வந்து எங்கேயுமே நகராமல் நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணும்போது வந்து 5 பீட்ஸ் தான் நம்ம போட்டிருந்தோம் கிராஸாக. அதனால தான் சென்டரில் எங்கேயுமே நான் ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து 5 பீட்ஸ்க்கு மேலே போகிறதுனால சென்டரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே நான் பண்ணுறேன். ஓகேவா, அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல பீட்ஸ் வந்து லோட் பண்ணுங்கள். அந்த பீட்ஸ் லோட் பண்ணும்போது மினிமம் 4-5 பீட்ஸ்க்கு ஒர்க்கையாவது நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுருங்க. ஓகேவா, அப்போ தான் அந்த பீட்ஸுமே நகராது. ஃப்ரேம் விட்டு கிளாத்தை கலட்டும் போது அப்படி தூக்கிட்டும் நிற்காது. சரிங்களா,
இப்போ பாருங்கள், நம்ம சென்டரில் ஃபில் பண்ணதில் வந்து நான் நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் மீதி பீட் வந்து லோட் பண்ணுறேன். ஆனால் நடுவில் எங்கேயுமே நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்ட மாதிரியே இருக்காது. இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 பீட்ஸ் போட்டு நான் ஃபில் பண்ணி முடிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பீடை நீங்கள் லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு நீங்கள் அந்த பீடை வந்து ஷேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பீடு எங்கேயுமே மூவ் ஆகாது. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரேம் விட்டு கிளாத்தை கலட்டினாலும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸில் வந்து ஒரு ரெட் கலர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போடுறேன். ரிட்டன் மேலே போயிட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அடுத்த அந்த ஸ்பேஸுக்கு எத்தனை பீடு வந்து லோட் பண்ண முடியும் பார்க்குறேன். இப்போ 3 பீட்ஸ் லோட் பண்ணால் கேப் இருக்குது. அப்போ 4 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 பீட்ஸ் கூட லோட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக வந்துச்சுன்னா லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பீடை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அவுட்டர் லைன் ஸ்டிச்சாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ஜரி த்ரெட்டுக்கு வெளியில் போகாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? குட்டி லாக்குமே அதுக்குள்ளே தான் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ ஏன் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் லாங் செயினை வந்து ஜரி த்ரெட்டுக்குள்ளேயும் ஷார்ட் செயினை வந்து ஜரி த்ரெட்டுக்கு வெளியிலையும் போட சொன்னேன் அப்படின்னா நம்ம வந்து எங்கே ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஜரி த்ரெட்டால் ஒரு அவுட்டர் லைன் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் தான் நம்ம வந்து அவுட்டர் லைன் வந்து கொடுத்தோம். அதுக்கு மேலே தான் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு இன்னர் லைனாக வந்து மாறிடும். ஓகேவா? இது இந்த பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க அப்புறம் தானே நம்ம இன்னொரு அவுட்டர் லைனை ஒரு ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து அவுட்டர் லைன் ஸ்டிச்சாக வரும். ஆனால் இந்த டிசைனை ஃப்ளவர் டிசைனையும் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்டர் லைன்லேயே 2 ஜரி த்ரெட் டிசைன் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இதுக்குள்ளே கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த பீட்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த ஜரி த்ரெட் அவுட்டர் லைனை ஜரி த்ரெட்டை விட நம்ம வெளியில் போகாத அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இதே டிசைனை நீங்கள் ப்ளவுஸில் கூட போடலாம். அப்படி போடும்போது ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டால் அவுட்டர் லைன் கொடுத்துட்டு இன்னர் லைனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணி ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி இந்த ஃப்ளவரில் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த பீட்ஸ் எப்படி லோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் ப்ளவுஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே மெத்தட் தான். நீங்கள் 5 பெட்டல்ஸ்க்கும் இல்லை 6 பெட்டல்ஸ்னாலும் ஓகே தான். அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் ஒரே மெத்தட் தான் கொடுக்கணும். நான் இப்போ கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் வந்து எப்படிலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே தவிர ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லித்தரல. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இமேஜ் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜில் ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பெட்டல்ஸ் வருது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக கொடுக்கறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். சப்போஸ் நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து நெருக்கமாக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அதை விட இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? பிகினர்ஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெடல்ஸ் இருக்குது. அதாவது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விரிஞ்சும் கீழே பார்த்தீங்கன்னா ஒடுக்கமாகவும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா மேலே பண்ணும்போது நீங்கள் தள்ளி தள்ளி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். கீழே வரும்போது நல்லா ஒட்டி ஒட்டி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும், கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே பார்க்கும்போது நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரேம் அவுட்டு கிளாத்தை கலட்டும் போது இந்த கேப்புமே உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அந்தளவுக்கு நல்லா நெருக்கமாயிரும். இப்போ லாஸ்ட்டு லைனுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நேர் கோடாக வரும். லெஃப்ட் டு ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் கோடாக தான் வரும். சரிங்களா? அது அப்படி தான் வரும். இப்போ அதே மாதிரி தான் அடுத்த இதுவுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு பாதி ஒரு கலரும் இன்னொரு பாதி இன்னொரு கலரும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கலர் பீட்ஸுமே நான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அந்த பெட்டல்ஸில், அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக, ஆனால் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, சுகர் பீட்ஸ் எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனா 2 பீடாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 பீட்ஸ்க்கு குறைஞ்சது நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் கண்டிப்பாக 1 பீட் அப்படின்னா 2 பீட் தான் நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு சிங்கிள் லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி அது வந்து பார்டருக்கு அப்படி இல்லைன்னா அவுட்டர் லைனுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் நம்ம இப்போ போடுற ஸ்டிச் வந்து உங்களுக்கு பார்டர் ஸ்டிச்சோ அவுட்லைன் ஸ்டிச்சோ கிடையாது. இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னா நம்ம ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா சென்டரில் எந்த டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பீடு இல்லை த்ரெட்டு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ஃபில்லிங் ஸ்டிச். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அடியில் வந்து ஒரு பைப்பிங் த்ரெட்டோ ஸ்டோனோ ஒரு கட் பீடு இந்த மாதிரி ஜர்தோஷி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எம்போஸ்டாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இதே மாதிரி ஸ்டிச் வந்து கொடுப்போம். ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து கஷ்டம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இப்படி மொத்தமாக நம்ம வந்து 5 பீட்ஸாக லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே கொடுக்காம ஸ்டிச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் 1 பீடா இல்லைன்னா 2 பீடா லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் எம்போஸ்டாக தெரியறதுக்காக ஏதாவது உள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு 5 பீட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த எம்போஸ்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் கவர் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் பட்டன்லையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு டபுள் கலர் யூஸ் பண்ணி நான் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த பெடல்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 5 மெத்தட்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லீஃபில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த லீஃபில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லீஃப் வந்துச்சு அப்படின்னா இதே டிசைனை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்பீடாகவும் வேலை முடிஞ்சிடும். அதேமாரி ஃபில்லிங் கொடுக்குறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதே மெத்தடில் நம்ம ஜர்தோசியை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சுமே அட்வான்ஸ் லெவலில் மறுபடியும் வரும். சரிங்களா? ஆனால் எம்போஸ்டாக எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வரும். ஓகேவா? அதனால் இப்போவே நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுலேயுமே 5 பீட்ஸ் லோட் பண்ணி தான் அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? லீஃப் டிசைனில் இதே மாதிரி ஒரு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லீஃப் இருந்து இருக்குது பாருங்கள். அதுலேயுமே இதே சேம் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த எண்டு நாட் எப்படி போடணும், பீட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த உட் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியும் நிறைய ஆகும். சரிங்களா? நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அது தப்பாச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணால் அந்த மாதிரி தப்பு வரும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்காது. அதாவது மற்றவங்க பண்ணுறது தான் நீங்கள் அப்படியே பண்ணுவீங்களே தவிர ஓனாக எப்படி நம்ம வந்து புதுசாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறது, நம்மளாம் ஒரு டிசைன் எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக யோசிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த இது வராது. சரிங்களா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த லீஃபில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு 5 பீட்ஸ் லோட் பண்ணி மேலே போய் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். மறுபடியும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி மாறி ஒவ்வொரு ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் அந்த சில்க் த்ரெட்டுக்கு பதிலாக நம்ம பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டில் ஒரு 3 பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதேமாதிரி இந்த சைடுமே ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. அது எண்டு நாட் போடுறதுக்கு முன்னாடி சென்டரில் அந்த த்ரெட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த சில்க் த்ரெட்டில் இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். சென்டரில் வந்து கேப் இருக்கும்போது கோல்டன் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, 2 பீட்டாக லோட் பண்ணி. அதே மாதிரி தான் இதுலேயும் சென்டரில் வந்து நான் அப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ அவ்வளோதாங்க. இந்த லீஃபில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டோட்டலாக எத்தனை மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இது ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு இமேஜில் நீங்கள் இத்தனை மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.